Hi guys, welcome to Muprai Training Academy. So இந்த மாதிரி ஒரு क्वेश्चन கொடுத்தா எப்படிங்க சால்வ் பண்றது? x is to y வந்து 3:4 ன்னு கொடுத்துட்டாங்க. அதாவது அவங்க x னுடைய மதிப்பு 3 னும் y னுடைய மதிப்பு 4 னும் கொடுத்துட்டாங்க. இப்போ இதை எங்களுக்கு சால்வ் பண்ணி காமினா ஒண்ணுமே இல்லங்க, ரொம்ப சிம்பிள் தான். x னுடைய மதிப்பு x ஆண்டையும் y னுடைய மதிப்பு y கிட்டயும் சப்ஸ்டிட்யூட் பண்ண ஆன்சர். அப்ப சால்வ் பண்ணிடலாமா? x னுடைய மதிப்பு இங்க சால்வ் பண்ண இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அதாவது 4 into 3 plus y னுடைய மதிப்பான 4 சால்வ் பண்ணா 5 into 4. சரிங்களா? இங்க 5x x னுடைய மதிப்பு என்ன 3. 5 into 3 minus y னுடைய மதிப்பு 2 into 4. ஓகேவா? இதை இப்ப சால்வ் பண்ணலாமா? 4 3s are 12 plus 5 4s are 20. சரிங்களா? இது ஒண்ணு. அடுத்தது 5 3s are 15 minus 2 4s are 8. சரிங்களா? சரியா போச்சா? இப்போ 12யும் 20யும் 12யும் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 32 கிடைக்கும். 15ல 8 போச்சுன்னா என்ன கிடைக்கும்? 7 கிடைக்கும். சரிங்களா? 7 கிடைக்கும். அப்ப ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 32/7. ஆன்சர் என்ன? 32/7. இப்படிதாங்க ஆப்ஷன்ல கொடுத்திருப்பாங்க. இப்படியே கொடுத்திருந்தாலும் நீங்க எழுதிடலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. சோ இதுதான் இந்த கேள்வியுடைய பதில். இப்போ இது உங்களுக்கான கேள்வி. ஆப்ஷன்ஸும் நான் கொடுத்திருக்கேன். என்ன கேள்விக்கு என்ன ஆன்சர் வருது? அதாவது x னுடைய மதிப்பு 4 ன்னு சொல்லிட்டாங்க, y னுடைய மதிப்பு 5 ன்னு சொல்லிட்டாங்க. இதை இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன ஆன்சர் வருதுன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது உங்களுக்கான கேள்வி. இணைந்திருங்கள், தொடர்ந்து பயணிப்போம். முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.